ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் மூலம் வந்துடும், சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட லெவல் பார்த்துக்கலாம். கொஞ்சம் லெவலை செக் பண்ணிவிட்டு நம்ம டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ஹைதராபாத் அந்த ஒரு வென்யூவில் தான் நடக்குது, சரிங்களா? சிஎஸ்கே வென்யூவில் இல்லை, ஹைதராபாத் வென்யூவில். ஓகே, இதோட ப்ரிவியூவில் லெவல் கொடுத்துருக்கான். வாங்க கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். மயங்க் அகர்வால், ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, எடன் மார்க்ரம், கண்டிஷ் கிளாசன், அப்துல் ஸ்மாஸ், ஷபாஷ் அகமது, பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டேன், ஜெய்தேவ் உனாத்கட். இம்பேக்டாக வந்து இவங்க வாஷிங்டன் சுந்தர், உம்ரான் மாலிக், இவங்க ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, சிஎஸ்கேவோட லெவலை பார்த்துடலாம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானே, சிவம் டுபே, டெர்ரி மிச்சல், சமீர் ரெஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், துஷர் தேஷ்பாண்டே, மதிஷா பத்திரனா அல்லனா சர்துல் தாகூர். இதில் ஒரு பவுலரை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மதிஷா பத்திரனால்னா சர்துல் தாகூர். இவங்க இம்பேக்டாக யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்திரனா, இவங்க ரெண்டே தான் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து போயிட்டார்னு நினைக்கிறாங்க. அவர் இன்ஜுரி, சரிங்களா? இன்ஜுரிங்கிற காரணத்தினால அவர் போயிட்டார். அவருக்கு பேர் தீக்ஷனா உள்ளே வர வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். 18ஆம் மேட்ச்சு ஹைதராபாத்தில் நடக்குது. உங்களுக்கு 5ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 6, பேட்டிங் செகண்ட் 13 வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செகண்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுங்க. எஸ்டர்டே நம்ம பேசணும், செகண்டுக்கு எப்போவுமே நம்ம அகமதாபாத்து ஹெல்ப்பாக இருக்குங்க, சரிங்களா? அதனால தான் சேசிங் பார்த்தீங்களா, எப்படியுமே 200 சேஸ் பண்ணிட்டாங்க, நல்லாவே தெரியும். ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 19 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் 5, சிஎஸ்கே 14 வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டாமினேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடிங்கிற ஒரு ரெக்கார்டை எடுக்க வேண்டாம், இப்போது கரண்டில் நம்ம பார்க்கணும், சரிங்களா? எப்போவுமே இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 50% எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே அதிகம் கொண்டு போவாங்க. ஏன்னா பழைய ரெக்கார்டு, பழைய பிளேயர்ஸ் அப்போ நடந்ததெல்லாம் வேறு, இப்போ நிறைய மாறிடுச்சு. ஓகே, இந்த பிச்சில் லாஸ்ட்டாக 13 மேட்ச்க்கு 82 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 47, செகண்டு 38, ரைட் ஃபேஸர் 47, லெஃப்ட்டு 35. எஸ்டர்டே இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 156 விக்கெட்டில் உங்களுக்கு லெஃப்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 23, 24 தான் இருந்ததுங்க. அதான் ஏசிக்கு விக்கெட்டே எடுக்கல. அந்த அகமதாபாத் பிச்சை கொஞ்சம் நம்ம அதை வாட்ச் பண்ணால் போட்டுட்டோம். லெஃப்ட்டு ஸ்பீடு வந்து விக்கெட் ரொம்ப கம்மியாக எடுக்காங்க அந்த அகமதாபாத் பிச்சில். நம்ம அது ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், நம்ம பிச் ரிப்போர்ட்லேயே அதில் இருந்தது. நம்ம டீம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து போட்டிருந்தால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருங்க. ஏன்னா லெஃப்ட்டு வந்து அந்த பிச்சில் கம்மியாக எடுக்கிறாங்க. அதனால தான் இப்போ ஏசிங்கு விக்கெட் சுத்தமாக உள்ள ஹர்ஷ்தீப் சிங்கு விக்கெட் லெஸ்ஸாகவே போனார். நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும். நம்ம அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, இங்கே வந்து பேலன்ஸாக விழுந்துருக்கு, சரிங்களா? ரைட் ஃபேஸரும் சரி, லெஃப்ட் ஃபேஸரும் ஈக்குவலாக தான் விழுந்திருக்கு. லெஃப்ட்டு வந்து 35, ரைட்டு 47 விழுந்துருக்கு, சரிங்களா? ஓகே, ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்க்கு 56 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 31, செகண்ட் 25. இந்த வென்யூவில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் 52க்கு 32 வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே 8 ப்ளே பண்ணி 4 50-50 வின்னிங் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஹைப்புக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஹைப்புக்கில் 2 பேர் தான் உள்ளங்க. இது வரைக்கும் ஓரளவு கரெக்டாக வந்தது. நேற்று மட்டும் கொஞ்சம் ட்ராக் மாறுற மாதிரி தெரியுது. 7ல் 2 பேர் தான் உள்ளே வந்திருந்தாங்க. ஒன்று கில்லு, ஒன்று சாய். இந்த 2 பேர் தான் அதே சேம் டீமில் உள்ளே வந்தாங்க. மற்ற எல்லாமே அடி. ஷாம்கரன் ஆகட்டும், தவான் ஆகட்டும், எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க டோட்டலாக, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைப்பிக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் கண்டினியூவாக வந்துட்டு இருந்தது. எஸ்டர்டே மட்டும் கொஞ்சம் உட்காரல. ஒருவேளை நீ கரெக்டாக வந்து உட்காரலாம், அப்படி இல்லைன்னா சம்டைம் அடி வாங்கி ஒரு 2-3 பேர் வெளியில் கூட போகலாம். அதனால் கொஞ்சம் பிளேயர்ஸை பார்த்து எடுங்க, சரிங்களா? ஹைபிக் பர்ஃபெக்டாக உட்காந்துது. இப்போ வந்து
எஸ்டர்டே உட்காராத ரீசனால் கூட உட்காரலாம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக. சரிங்களா? கிளாசன், ருத்ராஜ் கண்டிப்பாக வந்துடுவார். ட்ரேவிஸ் ஹெட், ரவீந்திரா, மார்க்ராம், டெரே மிச்சல், பெட் கமின்ஸ், பத்திரனா, அவ்வளோதான். மேக்ஸிமம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை வேறு யாரும். பிஸ்ஸு வந்து கிடையாது. சரிங்களா? பிஸ்ஸு வந்து இன்ஜுரியில் போயிட்டார். ஓகே, இப்போது உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. எஸ்டர்டே அடி வாங்குகிற பட்சத்தில் இன்றைக்கி பர்ஃபெக்டாக 5 பேர் வந்து உட்காந்துடலாம். சரிங்களா? 8ல் 5ங்கிறது பர்ஃபெக்டாக இன்றைக்கி உட்காரக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்டர்டே ரொம்ப ஒரு பெரிய அடி. 7ல் 2ங்கிறது தான் உள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அடி வாங்கி போயிட்டாங்க. சரிங்களா? அந்த ரீசனால் இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து 8க்கு 5 உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்டர்டே இது மாதிரியே கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4-5 மேட்சாக அந்த மாதிரி வரலாம். பெருசு ஃபுல்லாக பழைய மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் நடந்தது. ஹைபிக் ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருந்தது. அதேமாதிரி ரிப்பீட் ஆகலாம். இல்லை அப்படின்னா எஸ்டர்டே நடந்த தாக்கத்தினால இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து உட்காரலாம். சரிங்களா? 2 விஷயம் நடக்கலாம். ரெண்டையுமே நீங்கள் இன்றைக்கி நடந்து முடிஞ்சால் தான் தெரியும். நீங்கள் 2 டீமுமே கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு வழி இல்லை, பிளேயர்ஸை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ விக்கெட் கீப்பரில் கிளாஸன் எடுத்துக்கோங்க. நல்லா இன்ஃபார்மில் தான் இருக்கார். சரிங்களா? ஓகே, எம்எஸ் தோனி நம்ம ஒரு 2 மேட்சாக பேசிகிட்டு இருந்தால் 3ஆம் மேட்ச்சு பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துட்டார். டிசி கூட எப்போவுமே அவர் வந்து உட்காந்துருக்காருங்க. நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து அவர் வேறு பேட்டிங் வரும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ் தோனியை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் இறங்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 18 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார். சரிங்களா? ஓகே, ருத்ராஜ், சிவம் டுபே, ட்ரேவிஸ் ஹெட் எடுத்துக்கோங்க. அகர்வாலை ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ், ரவீந்திரா இவங்க 2 பேர்த்தையும் ஒரு டீமில் வைங்க. இன்னொரு டீமில் ஒரு டீமில் இவரை வச்சு ஒரு டீமில் அவரை வச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 டீமை இவர் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா சிஎஸ்கே ஓப்பனராக நம்பவே முடியாது. சம்டைம் 2 பேரும் அடிவாங்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு டீமில் 2 பேர்த்தையும் ஜோடியாக வைங்க. ருத்ராஜ், ரவீந்திரா. சரிங்களா? இந்த 2 பேர்த்தையும் ஜோடியாக ஒரு டீமில் வைங்க. ஒரு டீமில் ஒரு ஆளை கழட்டி விட்டு வைங்க. இன்னொரு ஆளில் இன்னொரு டீமில் கழட்டி விட்டு வைங்க. கிட்டத்தட்ட 3 டீமில் இவங்க ஓப்பனராக பிடிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. இந்த ஒரு 3 ஃபார்முலா பண்ணிங்கன்னா இந்த 3 டீம்லேயும் இவங்க ஓப்பனருக்கு உங்களுக்கு பெரிய தலைவலி இருக்காது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஓப்பனருக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ருத்ராஜம் ஆகட்டும், ரவீந்திரா ஆகட்டும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு விக்கெட் போனால் கூட அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒருவேளை 2 பேர் நின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால தான் 3 டீமில் இந்த ஓப்பனரை மேக் பண்ணதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க. ஏதோ விக்கெட்டு போயிட்டுனா போனாலும் உங்கள்கிட்ட டீம் இருக்கும், 2 பேர் நின்னாலும் டீம் இருக்கும். சரிங்களா? ஓகே, ரவீந்திராவை வச்சுருக்கோம். நம்ம இப்போ டெமோ டீமுக்காண்டி வச்சுருக்கோம். சரிங்களா? நம்ம ஃபார்முலா வந்து உங்களுக்கு பேசுனதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணுங்கள். அபிஷேக் சர்மா நல்ல டச்சு ஃபார்மில் இருக்கார். இந்த சீரீஸில் ஒரு வாட்ச் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் ட்ரீம் டீம் உள்ளே வந்துகிட்டே இருக்கார். சரிங்களா? இன்றைக்கி போகலாம், உள்ளேயும் வரலாம். ரஹானேவே ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்கெல்லாம் ஒரு 100க்கு 120% உள்ள ஒரு ஆளுக்கு தான். சரிங்களா? 10 டீம் போட்டிங்கன்னா 1 or 2 டீம் மட்டும் இடம் கொடுங்க. ஏன்னா இவங்க கன்சிடென்ஸே உள்ள வர பிளேயர்ஸ் கிடையாது. ஓகே, ஜடேஜாவை எடுத்துக்கோங்க. மார்க்ராம், டெர்ரி மிச்சல் வந்து நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்புக்குன்னு இவர் அதிகம் நம்புகிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு 20-30 ரன்னுக்குள்ளே தாங்க அடிப்பார். இந்த ஒரு மேட்ச்சை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விக்கெட் எடுத்து தான் உள்ளே வந்துருந்தார். ஆல்மோஸ்ட் இந்த 2 மேட்சுமே ஒரு 25-30 ரன்னுக்குள்ளே தான் அடிக்கிறாரு. சரிங்களா? அதுக்குள்ளே அவுட் ஆகிறாரு. இந்த லாஸ்ட் மேட்சும் கூட பார்த்துடலாம். டிசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? 34 ரன் அடிச்சிருக்காரு. சரி, 34 ரன் அடிச்சிருக்காரு. பாலுன்னு பார்த்தீங்கன்னா 26 அடிக்கார். இவர் வந்து ஒரு ஓடிய பேட்ஸ்மேனுங்க. ஓவர் போட்டால் உள்ள வருவார். சொல்ல முடியாது, 3 மேட்சாக பெருசாக அடிக்காதனால இன்றைக்கி அடிக்கலாம். சரிங்களா? அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஷபாஷ் அகமதுலாம் பார்ட் டைம் பவுலர். சம்டைம் வந்து 3 1 or 2 ஓவரோடு பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். சரிங்களா? அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் பெட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. பத்திரனா நல்லா இன்ஃபார்மில் இருக்கார். தீபக் சகரை நீங்கள் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சம்டைம் வந்து பவுலிங் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்விங் இருந்தால் இவருக்கு நல்லா அக்சஸ் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்கும்.
பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புவனேஸ்வர் குமார் டச்சா இல்லையான்னு கேட்டால் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. 3 மேட்சுமே சுத்த வாஷ் அவுட். இன்றைக்கி இவருக்கு உண்டான இடம் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த வாஷ் அவுட்டால் இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, வாஷ் அவுட்டில் போனதுனால இவருக்கு உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2-3 மேட்சுக்கு முன்ன சொல்லியிருந்தோம், மிச்சல் ஸ்டாக்குக்கு வந்து 2 மேட்சாக வாஷ் அவுட்டில் போனதுனால அதுதான் அவருக்கு ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவர் அதே கேட்டகரியில் தான் இருக்கார். சரிங்களா, இவர் வாஷ் அவுட்டில் போனதுனால இன்றைக்கி உள்ளே வர வாய்ப்பு 50% மேலே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிஸ்ஸு கிடையாது உங்களுக்கு. மார்க்கண்டேன், துஷர் தேஷ்பாண்டே மெயின் பவுலருக்கு உள்ளனா கண்டிப்பாக அவர் கொண்டு வந்துருங்க. சரிங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தேஷ்பாண்டே எடுத்துக்கோங்க, மார்க்கண்டேன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டெமோ டீமு தான் வச்சுருக்கோம். இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு மார்க்கண்டேன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா மார்க்கண்டேன் எடுத்துகிட்டு ஒரு பேட்ஸ்மேனை கூட கொண்டு வந்துடுங்க. அகர்வாலோ இல்லைன்னா உங்களுக்கு ரஹானே கூட கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா, ரஹானே கூட கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அப்படி பேட்ஸ்மேன் உங்களுக்கு அங்கே தேவைன்னா இதில் அகர்வாலை கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அகர்வாலோ அபிஷேக் சர்மாவை கொண்டு வந்து பாருங்கள், நல்லா இன்ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசு நம்ம எல்லாம் எப்போவுமே சொல்கிறது தான். பெருசு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 பேர் இருக்காங்க. 8க்கு 5ங்கிற ஃபார்முலா தான் வச்சுருக்கோம். சரிங்களா, 8 கை பிக்கில் 5 பேர் வச்சுருக்கோம். இந்த 5 பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான், எல்லாருமே யூஸ் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது ஜடேஜாவை போடுங்க, சிவம் டுபேவை போடுங்க கேப்டனாக. இது ரிஸ்கி ஆப்ஷன். சரிங்களா, சரி இங்கேயும் வச்சுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 பேர் வச்சுருக்கோம். ரவீந்திரா சேர்த்து 6 பேர் வச்சுருக்கோம். நீங்கள் இதில் ஒரு பிளேயர் ஒன்றா ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம சேஃபாக வச்சுருக்கோம். ஒரு பிளேயர் ஒன்றா ட்ராப் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. அதிக நம்புகிற பெட் கமின்ஸ் கூட நம்மளை ஏமாற்றிட்டு போகலாம். ஒருவேளை டிரைவர்ஸ் கட்டு ரொம்ப நம்புகிறாங்க, டிரைவர்ஸ் கட்டு போயிட்டு அகர்வால் கூட நின்றலாம். ஏன்னா 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஓப்பனர் 2 ஒரு ஓப்பனர் ஏமாற்றலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். சரிங்களா, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இது ஒரு டெமோ டீமாக வச்சுக்கோங்க. இந்த டீம் வந்து நம்ம டெலிகிராமில் கூட கொடுக்க மாட்டோம். சம்டைம் பிளேயர்ஸை மாற்றி தான் டீம் கொடுப்போம். நானும் சேமா காப்பி பண்ணாங்க. நம்ம டீம் கொடுக்குறத மேக்ஸிமம் காப்பி பண்ணாமல் இருங்க. அதுலேருந்து பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்டன் வைஸ்கிட்ட எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம ரிப்பீட் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்ல வந்து நம்ம மெசேஜ் பண்ணோம், இப்போ மெசேஜ் பண்ணுறதில்ல, வீடியோவிலே சொல்லிடுறோம். சரிங்களா, மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதை தாண்டி பிளேயர்ஸை 2-3 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம டெலிகிராமில் கொடுக்குற ஃபஸ்ட்டு டீம் என்னோடதாக தான் இருக்கும். சரிங்களா, செகண்ட் வந்து ஒரு டெமோவாக வச்சுக்கோங்க. சரிங்களா, செகண்ட் டீம் வந்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டீம் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதிலேருந்து நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு போவேன் 2 டீம். சரிங்களா, செகண்ட் டீம் நான் போட மாட்டேன். நீங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ண வேணா சேஞ்ச் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா, ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம்.